Good morning student. Welcome to Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட எக்ஸசைஸ் 1.1க்கு முன்னாடி 10 தேரம்ஸ் எழுதியிருக்காங்க உங்கள் ஆத்தர். இந்த 10 தேரம்ல இருந்து தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கிரியேட்டிவ் 1 வேர்ட்ஸ் எடுக்கலாம், கிரியேட்டிவ் 2 மார்க்ஸ் ஆர் கிரியேட்டிவ் 3 மார்க்ஸ் வந்து சம்டைம்ஸ் இருந்து மேக் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி என்ன கேட்பாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் 1 வேர்ட்ஸ் வந்து இதுலேருந்து எடுப்பாங்க. சரியா? இந்த வீடியோவில் நாம் உங்களுக்கு மொத்தம் 10 தேரம்ஸ் இருக்கு. அந்த 10 தேரம்ஸை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? கிளியரா? ஓகே. ஃபர்ஸ்ட் தேரம் என்ன எழுதியிருக்காரு உங்க ஆர்த்தர் அப்படின்னா, ஃபார் எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ ஆஃப் ஆர்டர் n a into adjoint a which is equal to adjoint a into a equal to determinant of a into identity matrix எழுதியிருக்காரு. சரியா? இப்போ இந்த கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? சொல்யூஷனுக்கு நான் ஒரு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். இந்த ஏ மேட்ரிக்ஸை தான் அந்த என்டையர் 10 தேரம்க்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் 1 1 2 3. இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் தேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு ஐடென்டிட்டி. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க 1ன்னு வருது. ஸோ 1 இன்டூ ஐடென்டி மேட்ரிக்ஸ் 2 x 2 இருக்கனால 1001. இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1001 வந்துருச்சு. அப்போ இந்த பிளேஸோட வேல்யூ வந்து எனக்கு ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸாக கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ அப்போ மேட்ரிக்ஸ்க்கு அஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 x 2 மேட்ரிக்ஸ் அஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இதை ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணணும்னா 3 இங்கே போயிடும், 1 இங்கே வந்துடும். இந்த டயங்கனல்ல சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே -1 அண்ட் -2. கிளியரா? இப்போ இந்த அஜாயிண்ட் ஆஃப் ஏவை ஏ கூட மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ எப்பெல்லாம் மல்டிப்ளிகேஷன் வருதோ நம்ம என்ன சொன்னோம்? எம்எஸ்டி. ஓகேவா? 7ஆல மல்டிப்ளை பண்ணும். ரோவை காலமால மல்டிப்ளை பண்ணுங்க. 3 1s are 3 -1 into 2 -2 3 1s are 3 -1 into 3 -3 -2 into 1 -2 1 into 2 2 -2 into 1 -2 1 into 3 3. இதை சால்வ் பண்ணாலும் எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. தென் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏனா ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் அஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணாலும் சிமிலர்வே மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவீங்க? எம்எஸ்டி நான் இருக்கு. எம்எஸ்டி 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 3 3 1 into -2 -2 1 into -1 -1 1 into 1 +1 2 into 3 6 3 into -2 -6 2 into -1 -2 3 into 1 +3. இதை சால்வ் பண்ணாலும் ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. therefore 1 equal to 2 from 1 to 3 are equal. We can write a into adjoint of a equal to adjoint of a into a which is equal to determinant of a into identity. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? டைரக்டா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு ஐடென்டி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கு இது மூணுமே ஈக்குவலா போயிடும். ஓகே. கொஸ்டின் இப்போ 1 வேர்ட் எடுக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரியேட்டிவா. உங்களுக்கு எப்படி கை வைப்பாங்க அப்படின்னா இதுதான் கேட்பாங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ வந்து 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த பொசிஷன் 0 அப்படின்னா இதுவும் 0 இதுவும் 0. கிளியரா? இப்போ whenever என் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, இதுக்கு இன்னொரு பேர் என்ன? எப்பெல்லாம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் 0னா மீனிங் சிங்குலர் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ என்ன மீனிங்? நான் சிங்குலருக்கு மேட்ரிக்ஸ் வந்து கமிட்டடா இருக்கு. எப்போ கமிட்டடா இருக்கோ ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் ஆகும். எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே. இந்த என்டையர் 10 தேரமே உங்க ஆத்தர் என்ன வச்சு எழுதியிருக்காருன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வில் பி நான் சிங்குலரா இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே டெவலப் பண்ண முடியும். அப்போ என்ன மீனிங்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இட்ஸ் கமிட்டட் மேட்ரிக்ஸா இருக்கணும். கிளியரா? ஓகே. ஃபர்ஸ்ட் தேரம் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. செகண்ட் தேரம் பாருங்களேன். உங்க புக்கில் எல்லா தேரமும் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தியரட்டிக்கலா சால்வ் பண்ணியிருக்காங்க. நான் அதை சம்மா சால்வ் பண்ணியிருக்கீங்க. கிளியரா? ஓகே. செகண்ட் தேரம் ஸ்டேட்மெண்ட் என்ன? இஃப் ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது யூனிக்கா போயிடும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா நம்பர் ஆஃப் ரோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம், நம்பர் ஆஃப் ரோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம். அந்த மேட்ரிக்ஸ் நான் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சேன்னா அது யூனிக்கா போகும். லிசன், நான் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். அந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன? 1 by determinant of a into adjoint of a. டிட்டர்மினன்ட் ஆஃப் a எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1 into 3 3 1 மைனஸ் ஆஃப் கீழே இருந்து போகும்போது 1 into 2 -2. இதை வந்து சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1ன்னு கிடைக்குது. கிளியரா? இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ 1. அஜாயிண்ட் ஆஃப் ஏ 2 x 2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே 1 இங்கே 3, இந்த டயங்கனல் சேஞ்ச் பண்ணும். 3 1ன்னு வரும். இந்த டயங்கனல்ல சைன் சேஞ்ச் பண்ணும். -1 and -2ன்னு வந்துடும்.
So A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. இப்போ A inverse 1, determinant of A value 1, adjoint of A matrix இங்க எழுதுங்க. இதுல என்ன இந்த தேரம் சொல்ல வருது அப்படின்னா, ஒரு A என்ற ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் வந்து சிங்கிளா தான் கிடைக்கும். மீனிங் என்ன? ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஒரு இன்வர்ஸ் கிடைக்கும், அந்த இன்வர்ஸ் யூனிக்கா இருக்கும். புரியுதா? ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஒரு இன்வர்ஸ் கிடைக்கும், அந்த இன்வர்ஸ் யூனிக்கா இருக்கும். மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ்க்கு எவ்ரி மேட்ரிக்ஸ் ஹாஸ் ஏ இன்வர்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி? A இன்டூ ஏ இன்வர்ஸ். ஏவையும் ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வருது? ஐடென்டி மேட்ரிக்ஸ் வருது. செக் பண்ணுங்க. ஏ இன்டூ மேட்ரிக்ஸ் இது, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா MSD 7ஆல பண்ணணும். ஐ மீன் ரோ காலம். 7க்கு மீனிங் ரோ காலம். ஓகேவா? இப்போ இது கூட மல்டிப்ளை பண்ண என்ன? 1 3s are 3, 1 into minus 2 minus 2, 1 into minus 1 minus 1, 1 into 1 1, 2 into 3 6, 3 minus 2 minus 6, 2 into minus 1 minus 2, 3 into 1 3ன்னு வந்துருச்சு. இது சால்வ் பண்ணா எனக்கு என்ன வருது? ஐடென்டி மேட்ரிக்ஸ். whenever ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். புரியுதா ஸ்டேட்மெண்ட்? ஒரு எனி மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு நான் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அது யூனிக்கா இருக்கும். மீனிங் எவ்ரி ஏக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், அது ஒன்னே ஒன்னா மட்டும்தான் இருக்கும். அந்த ஏவையும் ஏ இன்வர்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். புரியுது அந்த தேரம்? ஓகேவா? நெக்ஸ்ட் 1.3 இதை பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும். ஏபிஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n, ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர். மீனிங் என்ன? என்னோட மேட்ரிக்ஸ் வந்து கமிட்டடா இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். புரியுதா? அப்ப என்ன மீனிங் சொல்ல வராங்கன்னா, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன், எனக்கு என்ன வரக்கூடாது? 0ன்னு வரக்கூடாது. ஏன்? நம்ம ஃபார்முலான ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A. கரெக்டா? இப்போ ஏயோட வேல்யூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ 0னா 1/0 அன்டிஃபைண்டா மாறிடும். we can't find anything இல்லையா? அதனால டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஆல்வேஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும். கிளியரா? சரி, இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிற, ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0ன்னு இருந்தால் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் ஸ்டேட்மெண்ட். ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n, ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நீங்க எந்த மேட்ரிக்ஸ் வேணா எடுங்க, ஆனா எடுக்கிற மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் 0வா இருக்கணும். கிளியரா? நான் எல்லாத்துக்கும் ஒரே மேட்ரிக்ஸ் எடுத்து அதிலே சால்வ் பண்ணிட்டேன். ஏ ஈக்குவல் டு 1 1 2 3 இதை எல்லாத்துலயும் வச்சு சால்வ் பண்ணியிருக்கேன். அதனால நான் இதை வச்சு சால்வ் பண்ணிருக்கேன். ஸோ ஏ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 1, 1/1, அஜாயிண்ட் ஆஃப் ஏ, இது அஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. 3 இங்க போயிடும், 1 இங்க வந்துடும், இங்க -1 -2. இப்போ ஏ இன்வர்ஸ் வந்துருச்சு. எப்போ? என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? ஏபிஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 2x2 3x எடுத்தீங்க அப்படின்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். எப்போ? என்னோட ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும், கமிட்டடா இருக்கணும் மேட்ரிக்ஸ். அப்பதான் ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் ஆகும். அதை வச்சு நிறைய சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். சிங்கிளா இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? இன் மேத்தமெட்டிக்கல் டேர்ம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா we can't find anything. A inverse does not exist. Okay? Determinant of A not equal 0னா சிங்குலர் மேட்ரிக்ஸ், A inverse எக்ஸிஸ்ட் ஆகும் நான் சிங்குலரா இருந்துச்சுன்னா. ஓகே, இதுக்கு சொல்யூஷன். இப்போ கவுண்டர் எக்ஸாம்பிள் பாருங்க. இது கவுண்டர் எக்ஸாம்பிள். ஆன் கான்ட்ராடிக்டா அஸ்யூம் பண்றோம். ஏன்னு இந்த மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன் நான். இந்த மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா எனக்கு 0ன்னு வந்துருச்சா? இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal 0னா சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர்னா சிங்கிளா இருக்கு மேட்ரிக்ஸ். சிங்கிளா இருந்துச்சுன்னா A inverse does not exist. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்படி எழுதலாம், இப்படி சொல்யூஷன் எழுதலாம். ஓகே, ஆனா இப்படி எழுதணும்னா கான்ட்ராடிக்டா அஸ்யூம் பண்ணும். அஸ்யூம் தட் A is a சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ கான்ட்ராடிக்ஷன் என்ன வரும்? A inverse does not exist-ஆன்னு வரும். ஓகேவா? அப்படி சால்வ் பண்ணலாம், இல்லை இப்படி சால்வ் பண்ணலாம். ஓகே, ஒரு மேட்ரிக்ஸுக்கு A inverse எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் 0ன்னு இருக்கணும். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்டோட ப்ரூஃப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சம் தியரம்ஸ் ஆன் தி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்க நல்லா படிக்கணும். இப்போ எக்ஸாம் எழுதினாங்களே 2025 கொஸ்டின் பேப்பர்ல கிரியேட்டிவ் ஒன் வேர்ட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டில இருந்தா எடுத்தாங்க. நான் என்ன நீங்க எழுதியிருக்கேன், நான் சால்வ் பண்றேன். சரியா? ஓகே, தேரம் 1.4 என்ன சொல்லுதுன்னா A is a நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப என்னோட A வந்து எப்படி இருக்கணும்னு சொல்ல வராங்க? கமிட்டடா இருக்கணும். என் A வந்து கமிட்டட் தானே. டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆர் கமிட்டட் மேட்ரிக்ஸ். பட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 0னா சிங்குலர் மேட்ரிக்ஸ்.
சிங்குலர்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, இங்க இருக்க 10 தேர்வும் எழுத முடியாது நம்மளால. நான் சிங்குலரா இருக்கிறதுனால தான் நம்ம we can find, we can develop. ஏன்னா ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா? சரி, ஏ வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எழுதலாம். ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் எழுதலாம். லாம்டா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை லாம்டா ஏ இன்வர்ஸ் எழுதலாம். ஓகே, இதெல்லாம் நானே எடுத்த சம்மு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு இருக்கு. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் நானே எடுத்திருக்கேன். 1 1 2 3. என் கண்டிஷன் என்ன? ஏ இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப நீங்க எடுக்கிற மேட்ரிக்ஸ் நீங்க என்ன வேணா எடுக்கலாம், சரியா? ஆனா எடுக்கிற மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கணும்? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும். நான் சிங்குலர் என்ன? இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா எனக்கு 0 வரக்கூடாது. 0 வரலையா? 1 வந்துருச்சா? இப்போ இதுக்கு வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன் இதை நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சேன்னா எல்ஹெச்எஸ் ஆர்எஸ்எஸ் ஈஸியா ஈக்குவல் பண்ணிடலாம். இப்போ ஏ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A adjoint of A வா? ஏன்னா determinant of A வேல்யூ வந்து 1ன்னு வந்துருச்சு. adjoint of A எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த டயகனல் சேஞ்ச் பண்ணுங்க 3 1, இந்த டயகனல் சைன் சேஞ்ச் பண்ணுங்க -1 -2. கரெக்டா? இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 3 1s are 3 -2 into -1 plus 2, கீழ இருந்து போன ஒரு மைனஸ்னால -2. அப்ப 3 minus of 2 equal to positive 1 கிடைச்சிச்சு. அப்ப என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ் ஓட வேல்யூ வந்து 1, which is equal to 1 by determinant of A. டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேல்யூ வந்து 1. சோ LHS RHS ஈக்குவல் ஆயிடுச்சு. இது எப்ப இப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இப்படி சால்வ் பண்ணிடலாம். இப்ப ஏன்னு மேட்ரிக்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கிறீங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2025 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கிரியேட்டிவ் கொஸ்டின் இது. ஓகே, இப்போ லாஸ்ட் இயர் எழுதினாங்களே 2025, அதுல கேட்ட கொஸ்டின் செட் பில கொஸ்டின் நம்பர் 5. நீங்க கொஸ்டின் நம்பர் வச்சு எடுத்து பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3x3. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலரா இருக்கு. அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டாங்க. தென் ஏ இன்வர்சஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஏன்னு மேட்ரிக்ஸ் இதுதான்ப்பா ஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணி போடலாம். ஓகேவா? ஆனா கொஸ்டின் எப்படி கிரியேட் பண்றாங்க? மேட்ரிக்ஸே கொடுக்கல, கொடுக்காம நமக்கு அது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இதுக்கு. அப்ப இது வேணும் அப்படின்னா நீங்க இதை படிச்சே ஆகணும். இதை படிச்சா மட்டும்தான் உங்களால அந்த எக்ஸாமால கிளியரா எழுத முடியும், இல்லாட்டி எழுத முடியாது. கிளியரா? ஓகே. Determinant of A inverse, option A 5 power square, option B 5, option C 1 by 5 square, option D 1 by 5. நான் நல்லா படிச்சிருந்தேன் அப்படின்னா determinant of A inverse equal to 1 by determinant of A. அப்ப determinant of A அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ 1 by 5 ஆப்ஷன் D தான் கரெக்டான ஆன்சர். கிளியரா? உங்களுக்கு எப்பவுமே ஜென்ரலா கொடுப்பாங்க, அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதுவாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதிட்டாங்க அப்படின்னா நீங்க இதை படிக்கணும், ஒன் வேர்ட்ஸ் மாதிரி படிக்கணும். உங்க நோட்ல தனியா நோட்டுன்னு போட்டு எழுதி படிக்கணும். அப்படி படிச்சா மட்டும் தான் எக்ஸாமால இப்படி கேட்கிற கொஸ்டினை உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? வெறும் மேட்ரிக்ஸா கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இப்படி சால்வ் பண்ணலாம். LHS RHS இப்போ இது கொடுத்துட்டாங்க, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். நீங்க மேட்ரிக்ஸே கொடுக்கல, அப்ப என்ன பண்ணும்? இந்த ப்ராப்பர்ட்டி படிச்சா மட்டும் தான் எழுத முடியும். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட், ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் எழுதலாம். இது ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கு நமக்கு, நான் ஆல்ரெடி போன வீடியோல போட்டிருக்கேன், நீங்க அங்கேயும் பார்க்கலாம். நான் இங்க என்ன மேட்ரிக்ஸ் எடுத்து, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து, எல்லாத்துக்கும் ஒரே மேட்ரிக்ஸ் தான். ஏ ஈக்குவல் டு 1 1 2 3. LHS சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணும்? ஏக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ்னா ரோவை காலமா எழுதணும், ரோவை காலமா எழுதணும். இப்போ இந்த டிரான்ஸ்போஸுக்கு இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா ஃபார்முலானா 1 by determinant of A transpose and adjoint of A transpose. இப்போ இந்த A transpose டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 1 3s are 3 minus of 1 2s are 2. 3 minus of 2 will be 1 வந்துரும். 1 by 1 வந்து 1 வந்துரும். இதுக்கு வந்து adjoint of A கண்டுபிடிக்கணும். adjoint of A னா என்ன? இந்த டயகனலை சேஞ்ச் பண்ணி எழுதும் 3 1. இந்த டயகனலை சைன் சேஞ்ச் பண்ணும் -2 and -1. இப்போ LHS A transpose whole inverse equal to 1 by determinant of A value 1. சி ஃபார்முலா படி இதோட வேல்யூ வந்து 1. இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சேன்னா 3 minus of 2 equal to 1 வந்துருச்சு. adjoint of A டிரான்ஸ்போஸ் வந்து இதை சேஞ்ச் பண்றேன். 3 1 இப்படி போயிடுது. -2 இங்க பிளஸ் இருக்கனால -2, இங்க 1 இருக்கலாம் -1. இது வந்து என்னோட LHS. இப்போ RHS என்ன ப்ரூவ் பண்ணணும்?
ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் என்ன பண்ணணும்? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி இங்கேயே கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஏ இன்வர்ஸ், அதனால இதை எடுத்து அப்படியே எழுதிட்டேன். ஓகேவா? நீங்க ஒரே மேட்ரிக்ஸ் தானே எல்லாத்துக்குமே, அதனால இதை எடுத்து அப்படியே எழுதிட்டேன். ஏன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ எனக்கு ஒன்றுன்னு வருது, நோ ப்ராப்ளம். அதனால ஏ இன்வர்ஸ் ஆஃப் வேல்யூ அப்படியே எழுதிட்டேன். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க, அதானே ஆர்ஹெச்எஸ். ரோவை காலம் எழுதுறோம், ரோவை காலம் எழுதுறோம். ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா, இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். எக்ஸாம்பிள் எப்படி இது கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் கரெக்ட்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த 3 ஆப்ஷன்ல ஒன்னு இப்படி கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 கொடுக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்டு எப்போ ஆகும் அப்படின்னா 3 ஆப்ஷன். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எஸ் கரெக்ட் தான் இதுவும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 அண்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா, இப்போ இந்த தியரமை எங்கே எழுதுனாங்க, ஏ வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். அப்போ ஆப்ஷன் என்ன 3 தான் கரெக்ட். ஏவும் கரெக்ட் தான், வெறும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். பட் இப்போ இது நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ஷன் ஏ வந்து நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் 3 வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்ட் நாட் ஈக்குவல் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0னா இந்த ஆப்ஷன் கரெக்ட். அப்போ ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் ஒன்னோட உங்களுக்கு எடுக்க போறாங்க அப்படின்னா இப்படிதான் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஏ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கு, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நான் சிங்குலரா இருந்தாலும் இந்த 3 ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகும், அது கிளியரா இருக்கணும். இப்படி கேட்டாங்கன்னா இது டைரக்டா 3 மார்க் ஆர் 2 மார்க்ஸ் குள்ள போயிடும். ஒன் வேர்டா எடுக்கிறாங்கன்னா இப்படிதான் கை வைப்பாங்க உங்களுக்கு. கிளியரா புரிஞ்சுதா இந்த சம்? தேர்ட் சம் ஏ இன்வர்ஸ்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 1 by determinant of A into adjoint of A ன்னு போட்டுருவோம். ஆனா இங்க என்ன கொஸ்டின் பாருங்களேன், lambda into A power inverse which is equal to 1 by lambda A inverse. இது வந்து ப்ராப்பர்ட்டி, தேர்ட் ப்ராப்பர்ட்டி. lambda A power inverse equal to 1 by lambda A inverse. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே நானா கிரியேட் பண்ற கொஸ்டின் என் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எல்லா இடத்துலயும் எடுத்த ஏ மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். லாம்டா வந்து 2 கொடுத்துட்டேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லாம்டா ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் எனக்கு கண்டுபிடிக்க தெரியும். எப்படி 1 by determinant of A into adjoint of A போட்டா எனக்கு ஏ இன்வர்ஸ் கிடைக்கும். இது என்ன புதுசா லாம்டா அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, அதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ லாம்டா ஏ இன்வர்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா 1 by lambda ஏ இன்வர்ஸ் தனியா கண்டுபிடிக்கணும். புரியுதா? கிளியரா புரிஞ்சுதா? வாங்க சொல்யூஷன். லாம்டா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இப்படி கொடுத்துட்டாங்க, இதை ஃபைண்ட் பண்ணணும், ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணி ஆகணும். அப்ப எல்லாம் சொல்ல வர இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஒன் வேர்டு மாதிரி இதெல்லாம் படிக்கணும் நீங்க ரொம்ப தெளிவா. கிளியரா? ஓகே, கவனிங்க. லாம்டா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by lambda ஏ இன்வர்ஸ். ஏ வந்து கிவன் மேட்ரிக்ஸ், இதுக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. ஏ இன்வர்ஸ் ஆக்சுவலி எல்லா மேட்ரிக்ஸும் ஒரே ஏ தான் எடுத்திருக்கேன். சரியா? இங்கேயும் ஒரே ஏ, இங்கேயும் ஒரே ஏ. இப்போ எல்லாத்துக்கும் ஏ இன்வர்ஸ் ஒன்னா தான் வரும். அதனால இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து டேரக்டா இங்க எழுதிட்டேன் நான். சரியா? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் இல்லை நீங்க கண்டுபிடிச்சாலும் வரும். 1 by determinant of A into adjoint of A போட்டாலும் கடைசியே தான் வரும். ஏன்னா determinant of A வேல்யூ 1, adjoint ஏன்னா டயங்கல் சேஞ்ச் பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணி எழுத இது வரும். இப்போ ஏ இன்வர்ஸ் கிடைச்சிச்சா? ஃபார்முலா படி என்ன, லாம்டா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by lambda ஏ இன்வர்ஸ். 1 by lambda, லாம்டாவும் கொடுத்துட்டாங்க. அப்போ 1 by 2 அண்ட் ஏ இன்வர்ஸ் எழுதணும். அப்ப ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு லாம்டா ஆஃப் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஃபார்முலா இது தெரியணும். இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபார்முலா தெரிஞ்சாதான் உங்களால சால்வ் பண்ண முடியும், இல்லாட்டி முடியாது. கிளியரா? லாம்டான்றது ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், ஒரு ஸ்கேலார் வேல்யூ. ஓகே, கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1.5 வந்து ஓகே லெஃப்ட் கேன்சலேஷன் லா. லெஃப்ட் கேன்சலேஷன் லா என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க 3 மேட்ரிக்ஸ் எடுக்கணும். அந்த 3 மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன, நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். லெஃப்ட் கேன்சலேஷன் லா என்ன சொல்லுதுன்னா, நீங்க 3 மேட்ரிக்ஸ் எடுக்கணும், அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும் வித் சேம் ஆர்டர். இஃப் ஏ வந்து நான் சிங்குலரா இருக்கணும். என்ன கண்டிஷன்? 3 மேட்ரிக்ஸ் எடுக்கணும், ஏ வந்து நாட் ஈக்குவல் 0வா இருக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் 0வா இருக்கு, விச் மீன்ஸ் என்ன, கமிட்டடா இருக்கணும். நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? என்டையர் எக்ஸசைஸ் உங்க ஆர்த்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0ன்னு இருந்தா மட்டும் தான் எழுத முடியும். ஈக்குவல் 0னா டெவலப்பே பண்ண முடியாது. கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே, லிசன். 3 மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன், ஏ பி சின்னு.
மூணுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 2 cross 2 2 cross 2 2 cross 2. என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் 0 இருக்கணும். தென் ஏபி ஈக்குவல் டு ஏசி, ஏவை பி கூட மல்டிப்ளை பண்ணும், அது வந்து என்ன ஏசிக்கு ஈக்குவலா பண்ணும். தென் பியும் சி ஈக்குவலா இருக்கும். இப்போ ரெண்டு பியும் சின்ற மேட்ரிக்ஸ் வந்து சேமா எடுத்துக்கிட்டேன். ஏ மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி எடுத்த மேட்ரிக்ஸ். என் கண்டிஷன் என்ன, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி ஈக்குவல் டு ஏசி, ஏபியை மல்டிப்ளை பண்ணுங்க, ஏபி 7 MSD 7ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். இதை பண்ணுங்க, 1 1s are 1 1 2s are 2 1 1s are 1 1 2s are 2 1 2s are 2 2 3 2s are 6 2 1s are 2 3 2s are 6. சிமிலர் வே இதையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சேம் வே உங்களுக்கு LHS RHS ஈக்குவலா போயிடும். therefore B equal to C. கிளியரா? என்ன மெயினா தெரியணும், ஏ வந்து மூணு மேட்ரிக்ஸ் எடுக்கணும், அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் 0 இருந்துச்சுன்னா ஏபி ஈக்குவல் டு ஏசி, பி ஈக்குவல் டு சி ஆயிரும். இப்போ ஒருவேளை என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா பி நாட் ஈக்குவல் டு சின்னு எழுதணும். இதான் உங்க ரிமார்க். ஒருவேளை இதுல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா பி நாட் ஈக்குவல் டு சின்னு எழுதணும். கிளியரா? புரிஞ்சிச்சா? இதுதான் லெஃப்ட் கேன்சலேஷன் லா. ரைட் கேன்சலேஷன் தான் அதே சிமிலர் வே. நீங்க இதை ஷார்ட் ஆகுதுன்னா ஏஏ அடிச்சிங்கன்னா லெஃப்ட், ரைட் சைடில் ஏஏ அடிச்சிங்கன்னா ரைட் கேன்சலேஷன் லா அப்படின்னு படிக்கலாம். சரி, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். ரைட் கேன்சலேஷன் லா என்ன சொல்லுது, அதே மாதிரி மூணு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நான் எடுக்கிறேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0ன்னு வரணும். இங்க என்ன, பி இன்டூ ஏ ஈக்குவல் டு சி இன்டூ ஏ, தென் பி ஈக்குவல் டு சி. மூணு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், பி இன்டி ஏ ஈக்குவல் டு சி இன்டி ஏ கண்டுபிடிங்க. பிஏ ஈக்குவல் டு சிஏ, இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. நார்மல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் டு ஆயிடுச்சு. therefore B ஈக்குவல் டு சி. கிளியரா? நான் எடுக்கிற மேட்ரிக்ஸே பி அண்ட் சி ஈக்குவலா எடுத்துட்டேன். கிளியரா? நெக்ஸ்ட் 1.7 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ இந்த லெஃப்ட் கேன்சலேஷன் லாவோ ரைட் கேன்சலேஷன் லாவ்லையோ எப்படி ஒன் வேர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்கலாம், ஏபிசி வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏபிசி ஸ்கொயர் ஏ அண்ட் பி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேட்கலாம். இங்க என்ன, இந்த லெஃப்ட் கேன்சலேஷன் லாவோ ரைட் கேன்சலேஷன் லாலையோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் 0 இருக்கணும். அப்ப இங்கே தான் கை வைப்பாங்க. அப்ப நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப கிளியரா படிக்கணும். படிச்சக்கப்புறம் பி ஈக்குவல் டு சி, ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலா போகும். இப்போ ஒரு வேளை என் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0வா சிங்குலர் மேட்ரிக்ஸா போச்சுன்னா பி நாட் ஈக்குவல் டு சி. அப்ப இதுல இருந்து தான் கை வைப்பாங்க ஒன் வேர்ட். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் தேரம் 1.7 ரிவர்ஸ் லா. ரிவர்ஸ் லால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸோ பேசிக்கா ரிவர்ஸ் லான்றது ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ்னு எழுதலாம். இதான் ரிவர்ஸ் லா. இப்போ ஏபி இன்வர்ஸ்னா ரிவர்ஸா எழுதுறீங்களா, அதனால ரிவர்ஸ் லா. இதுல என்ன கண்டிஷன் அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0, டிட்டர்மினன்ட் ஆஃப் பி நாட் ஈக்குவல் டு 0, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு 0. அப்ப இந்த மூணு மேட்ரிக்ஸும் கமிட்டடா இருக்கணும். இந்த மூணு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நான் சிங்குலரா இருக்கணும். ஓகேவா? அப்படின்னு தான் சால்வ் பண்ண முடியும். இது ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் 1.9ல போட்டிருக்கோம். அந்த எக்ஸசைஸ் 1.1ல சம் நம்பர் 7 சால்வ் பண்ணியிருக்கோம். அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கணும். சரியா? இப்போ இதுல ஒன் வேர்டு கேட்குறாங்க அப்படின்னா இவங்க என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணாங்க, ஃப்ரம் ரிவர்ஸ் லால ஆப்ஷன் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, டிட்டர்மினன்ட் ஆஃப் பி நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்கலாம். ஆப்ஷன் பி, ஆப்ஷன் ஏ வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ரிவர்ஸ் லால டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, டிட்டர்மினன்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு 0, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, determinant of A not equal to 0, determinant of B not equal to 0, AB determinant of AB equal to 0 கொடுக்கலாம். ஆப்ஷன் சி, determinant of A not equal to 0, determinant of B not equal to 0, and also determinant of AB not equal to 0 இப்படி கொடுப்பாங்க. அப்ப இப்படி கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், ஆப்ஷன் சி தான் டிக் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்டா ஒரு சம் எடுக்கிறாங்கன்னா இப்படி எடுக்கலாம், கிரியேட்டிவ் ஒன் வேர்ட். கிளியரா? புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்து வந்து தேரம் 1.8. தேரம் 1.8 என்ன சொல்லுது, லா ஆஃப் டபுள் இன்வர்ஸ். லா ஆஃப் டபுள் இன்வர்ஸ். லா ஆஃப் டபுள் இன்வர்ஸ்னா என்ன, ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எடுத்து அதுக்கு ஒரு இன்வர்ஸ் எடுத்து அது எனக்கு ஏன்னு போயிடும். கிளியரா? ஸ்டேட்மெண்ட் என்ன, ஏ வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும், ஏ இன்வர்ஸும் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப என்ன மீனிங், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. therefore A inverse of
ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதலாம். இதனால தான் டபுள் இன்வர்ஸ் லான்னு எழுதியிருக்காங்க. கிளியரா? ஓகே, இந்த சம்மை நான் சால்வ் பண்றேன். எப்படின்னா என்னோட மேட்ரிக்ஸ் நானா கன்சிடர் பண்ற மேட்ரிக்ஸ் எல்லா இடத்துலயும் மேட்ரிக்ஸ் ஏ கன்சிடர் பண்ணோம் இல்லையா? ஏ ஈக்குவல் டு 1 1 2 3. என்ன ப்ரூவ் பண்ணும்? ஏக்கு இன்வர்ஸ் எடுக்கணும். இன்வர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு இன்வர்ஸ் எடுக்கணும். அப்படி இன்வர்ஸ் எடுத்துட்டா அது எனக்கு ஏவா போயிடும். சரி, ஏக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. எல்லாத்துக்கும் ஒரே மேட்ரிக்ஸ்னால ஏ இன்வர்ஸ் டைரக்டா நான் இங்க எழுதிட்டேன். ஸோ ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா படி நீங்க எழுதுறீங்கனாலும் ஏ 1 by determinant of A into adjoint of A ஃபார்முலா படி எனக்கு determinant of A வேல்யூ வந்து 1ன்னு இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே இன்வர்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா நான் எடுக்கிற ஏ வந்து ஒரே மேட்ரிக்ஸா இருக்கனால. கிளியரா? ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by A adjoint of A னா இந்த டயங்கல் சேஞ்ச் பண்ணிட்டா எனக்கு இது கிடைச்சிரும். டேரக்டா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஆனா கொஸ்டின் என்ன? ஏ இன்வர்ஸ்க்கு ஹோல் இன்வர்ஸ் எடுக்கணும். அப்ப இந்த இன்வர்ஸ்க்கு இன்வர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு நீங்க என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 3 1s are 3 -2 -1 வந்து +2 கீழே இருந்து போனா ஒரு மைனஸ்னால -2. அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் 1ன்னு வந்துருச்சு. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. இங்க 1 இங்க போயிடும், 3 இங்க போயிடும். ஸ்வாப் திஸ் டயகனல். இந்த டயகனல்ல சைன் சேஞ்ச் பண்ணும். அப்ப இது +1 இது +2. கிளியரா? இப்போ ஏ இன்வர்ஸ் ஆஃப் ஹோல் இன்வர்ஸ் எழுதுங்க. ஃபார்முலா போயிட்டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் வந்து 1. ஸோ 1 by 1 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். இது என்ன? 1 1 2 3. இதுதான் நான் எடுத்த மேட்ரிக்ஸ். அப்போ ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் எடுத்து ஹோல் இன்வர்ஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது ஏன்னு வரும். அதனால தான் அதுக்கு டபுள் இன்வர்ஸ் லா ஆஃப் டபுள் இன்வர்ஸ். ஆனால் என்ன கண்டிஷன்? ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், ஏ இன்வர்ஸ் ஆல்சோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ உங்களுக்கு ஒன்வர்டு எடுக்கிறவங்க இந்த ரெண்டு பார்ட்ல கை வைப்பாங்க ஸ்டேட்மெண்டா எடுக்கும்போது. புரியுதா? இப்படியே டைரக்டா கேட்டாங்கன்னா 2 மார்க்ஸ் இதில் கேட்கலாம். அப்போ இதில் தான் கை வைப்பாங்க. அப்போ என்ன மீனிங் புரிஞ்சுக்கணும்? ஏ நான் சிங்குலரா இருக்கணும், ஏ இன்வர்ஸ் நான் சிங்குலரா இருக்கணும். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் தேரம் 1.9 போகணும். நான் 1.10 எழுதிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம 1.9 போகலாம். அது ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும். ஓகே, சரி. தேரம் 1.10 என்ன சொல்லுது? A be any two non-singular matrix of order n. ஓகேவா? A B ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர். அப்ப என்ன மீனிங்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A not equal to 0, டிட்டர்மினன்ட் ஆஃப் B not equal to 0. அப்படி இருந்துச்சுன்னா then adjoint of AB equal to adjoint B into adjoint A ன்னு எழுதலாம். புரிஞ்சுதா? இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் நானா எடுத்துக்கிறேன், பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் நானா எடுத்துக்கிறேன். இதை சால்வ் பண்றேன். உங்க புக்கில் எல்லா தேரம்ஸ்க்கும் தியரிட்டிக்கலா எழுதியிருப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் மேட்ரிக்ஸஸா போட்டு சால்வ் பண்ணியிருக்கேன். கிளியரா? ஓகேவா? நீங்க எப்படி சால்வ் பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேவா? லிசன், ஃபர்ஸ்ட் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன், பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன். எனக்கு என்ன வேணும்? ஏபி வேணும். அதுக்கப்புறம் இதுக்கு அஜாயின் கண்டுபிடிக்கணும். தென் ஏக்கு அஜாயின் கண்டுபிடிக்கணும், பிக்கு அஜாயின் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? இப்போ ஏ அண்ட் பியை மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷனா எம்எஸ்டி ரோவா காலமால பண்ணும். 1 into 1 1 1 2s are 2, 1 into 1 1 1 3s are 3, 2 into 1 2 3 2s are 6, 2 into 1 2 3 3s are 9. இது சால்வ் பண்ணுங்க. 1 plus 2 3, இது 4, இது 8, இது 11. அப்ப ஏபியோட வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஏபி வந்து இது. இப்போ இதுக்கு அஜாயின் கண்டுபிடிங்க. அஜாயின் என்ன பண்ணும்? இந்த டயங்கனல்ல ஸ்வாப் பண்ணும். அப்ப 11 இங்க போயிடும், 3 இங்க வந்துடும். இந்த டயங்கனல்ல சைன் சேஞ்ச் பண்ணும். +4 -4, +8 -8. இப்போ அஜாயிண்ட் ஆஃப் ஏபி கிடைச்சிச்சு 1. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன? அஜாயிண்ட் பி அண்ட் அஜாயிண்ட் ஏ வேணும். அப்போ ஏ அண்ட் பி மேட்ரிக்ஸ். ஏல இருந்து அஜாயிண்ட் ஏ கண்டுபிடிங்க. இப்போ ஏ அஜாயிண்ட் ஏ பண்ணோம்னா 3 இங்க போயிடும், 1 இங்க வந்துடும். இந்த டயங்கனல்ஸ்ல -1 -2 வந்துடும். இப்போ அஜாயின் பி 3 இங்க போயிடும், 1 இங்க வந்துடும். இந்த டயங்கனல்ல நான் என்ன பண்றேன்? -1 அண்ட் -2. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ் நான் சேம் எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அஜாயிண்ட் ஆஃப் பி இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ. இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. நார்மல் மல்டிப்ளிகேஷன். 3 into 3 9, -1 into -2 +2, 3 minus 3 -1 into 1 -1, -2 into 3 -6, 1 into -2 -2, -2 into -1 +2, 1 into 1 1 வந்துச்சு. இது சால்வ் பண்ணா 11 -4 -8 and 3. From 1 and 2 both are equal. அப்ப இங்க என்ன? அஜாயிண்ட் ஆஃப் ஏபின்னு இருந்துச்சுன்னா அது அஜாயிண்ட் பி இன்டூ அஜாயிண்ட் ஏன்னு நான் எழுதலாம். கிளியரா? புரிஞ்சிச்சா? ஓகே, இன்னொன்னு பாருங்க. அஜாயிண்ட் ஆஃப் ஏபிசின்னு இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம்? அஜாயிண்ட் சி பேக்வர்ட்ஸ் எழுதணும். அஜாயிண்ட் பி இன்டூ அஜாயிண்ட் ஏன்னு எழுதணும். இதுவும் ஒரு ஒன் வேர்ட் தான். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே,
நெக்ஸ்ட் தேரம் 1.9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து நிறைய கிரியேட்டிவா எடுக்கலாம் உங்களுக்கு. ஆக்சுவலி இந்த தேரம் 1.9ல இருந்து 2024 கொஸ்டின் பேர்ல கம்பல்சரி 3 மார்க் இதுல இருந்து எடுத்துட்டாங்க. நான் அதை இங்க போட்டிருக்கோம், சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தேரம் 1.9ல எல்லா மொத்தம் 6 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. இந்த 6 சப்டிவிஷனுக்கும் ஏ வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும். கிளியரா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா adjoint of A inverse equal to adjoint A inverse எழுதலாம். ஓவரால் இன்வர்ஸ் equal to ஏக்கு மட்டும் இன்வர்ஸ் போடலாம். இப்போ இந்த adjoint of A inverse 1 by determinant of A into A னு எழுதலாம். கிளியரா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சரி, கொஸ்டின் நானே எடுக்கிறேன், ஒரே மேட்ரிக்ஸ். இப்போ கொஸ்டின் என்ன? ஏ மேட்ரிக்ஸ் ஏ எல்லா இடத்துலையும் எடுத்தா அதே மேட்ரிக்ஸ் ஏவே எடுத்துக்கிட்டேன். 1 1 2 3. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் adjoint of A inverse. இப்போ adjoint of A inverse கேட்டாங்கன்னா எனக்கு என்ன தெரியணும்? 1 by determinant of A into A ன்னு தெரியணும். கிளியரா? இப்போ இது தெரியணும் அப்படின்னா இது தெரிஞ்சிருச்சு. இப்போ தெரியலன்னா என்ன பண்ணலான்னு பாருங்க. இப்போ தெரியலன்னா என்ன ஆகும்? adjoint of A inverse வந்து தெரியாம போயிடுச்சு அப்படின்னா நான் இதுக்கு எப்படி எழுதணும்? A மேட்ரிக்ஸ்ல இருந்து நான் adjoint A கண்டுபிடிக்கணும். adjoint A கண்டுபிடிச்சதுக்கப்புறம் adjoint of Aக்கு வந்து இன்வர்ஸ்னா இது எப்படி எழுதலாம்? 1 by determinant of adjoint A into adjoint Aன்னு எழுதணும். இவ்வளோ பெரிய வேலை. சரியா? அதனால எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் டைரக்டா இதை மட்டும் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். அப்போ என்ன வேணும்? எனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேணுமா? இதுல இருந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. 1 3s are 3, 1 2s are -2. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ வந்து 1, நாட் ஈக்குவல் 0 பிகாஸ் ஏ இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஹோல்ட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணோம்? adjoint of A inverse equal to 1 by determinant of A. determinant of A வேல்யூ வந்து 1 1 by 1 1ன்னு வந்துடும். தென் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதினா போதும். சிம்பிளா முடிஞ்சிச்சு. ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருச்சுன்னா சிம்பிள், ப்ராப்பர்ட்டி தெரியலன்னா மாட்டிக்கிடுவோம். ஓகேவா? ஏன்னு மேட்ரிக்ஸ் கொடுத்தா எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். பிரச்சனை எங்கன்னா ஏன்னு மேட்ரிக்ஸ் தர மாட்டாங்க. இப்போ இதே கொஸ்டின் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ தனியாக கொடுக்கலாம். ஆமா, இங்க ஏ கொடுத்துடலாமே. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துலாம், அப்புறம் ஏவோட மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. ஆமா, இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துதான் ஆகணும். இல்லை ஒருவேளை அந்த ஏக்கு பதிலாக ஏதாவது கான்ஸ்டன்ட் கூட கொடுத்துடலாம். ஓகேவா? சரி, எப்பெல்லாம் உங்களுக்கு adjoint of A inverse அப்படின்னா இதுக்கு வந்து 1 by determinant of A into A ன்னு எழுதணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? determinant of adjoint of A வை determinant of A n-1 ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ ஏன்னா அதே மேட்ரிக்ஸ் நான் எடுத்திருக்கேன். டு ஃபைண்ட் determinant of adjoint of A னா LHS equal to RHS. RHS என்ன? determinant of A ன்னு இருக்கு. determinant of A வேல்யூ எவ்வளோ? 1. என்னன்றது என்ன? ஆர்டர் 2x2 மேட்ரிக்ஸ்னால 2. இதில் போய் போடுங்க. determinant of A n-1. determinant of A வேல்யூ 1, 1 பவர் 2 - 1 equal to 1. அப்போ இந்த மேட்ரிக்ஸோட determinant of adjoint of A வேல்யூ வந்து 1ன்னு எழுதிடலாம். புரிஞ்சிச்சா? ஓகே. இப்போ நார்மலாக இதை சால்வ் பண்ணா கூட நீங்கள் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஏக்கு adjoint A கண்டுபிடிக்கணும். adjoint A கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த டயங்கல் சேஞ்ச் ஆகும், இந்த டயங்கல் சைன் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் இதுக்கு determinant of adjoint of A கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு determinant of adjoint of A கண்டுபிடிக்கிறீங்கன்னா 3 1s are 3, -2 -1 மல்டிப்ளை பண்ணா +2. ஆல்ரெடி கீழே இருந்து போறதுனால -2ன்னு வரும், which is equal to 1. ஓகேவா? இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். கிளியரா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. adjoint into adjoint of A equal to determinant of A n-2 into A ன்னு இருக்கு. ஓகே, மேட்ரிக்ஸ் வந்து நான் அதே 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்தா ஒன்றும் இல்லை, எண்ணுக்கு பதிலாக 3 போடணும், அவ்வளோதான். ஓகே, இதுக்கு adjoint into adjoint of A கண்டுபிடிக்க போறேன். இப்போ determinant of A 1 into 3, 3 minus of 2, 1ன்னு வந்துருச்சு. ஃபார்முலா என்ன? determinant of A n-2 into A. determinant of A வேல்யூ வந்து 1, 2 minus of 2. இப்போ 1 power 0, anything power 0, 1. A மேட்ரிக்ஸ் இருக்கு, அது அப்படியே எழுதினா போதும். இப்போ ஒருவேளை இது 3x3 மேட்ரிக்ஸ்னா எண்ணுக்கு பதிலாக 3 போடணும். ஓகேவா? எண்ணுக்கு பதிலாக 3 போட்டு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, adjoint of lambda A equal to lambda n-1 into adjoint of A. இது ஆக்சுவலி வந்து எக்ஸசைஸ் 1.1ல சப்டிவிஷன் தேர்ட் சம் போட்டோன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே நான் எழுதியிருந்தேன் அந்த சம்மு, நீங்கள் போய் பார்க்கலாம் அதில். ஓகே, ஸோ பேசிக்காக என்னன்னா ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்கேலார் ஒரு நம்பர் இன்டு மேட்ரிக்ஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க அஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்கேலார்ன்ற நம்பருக்கு வந்து n-1 போடணும். அதுக்கப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு அஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஆன்சர். ஓகேவா?
இப்போ adjoint of lambda ஏன்னு இருந்துச்சுன்னா lambda n minus 1 into adjoint of n எழுதலாம். இப்போ a in matrix 1/2 ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இதுக்கு adjoint of a கண்டுபிடிக்கிறனா ஃபார்முலா அப்படி என்ன lambda n minus 2. என்னன்றது என்ன ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2 minus 1 னா 1/2 adjoint of a. இந்த மேட்ரிக்ஸ்க்கு adjoint கண்டுபிடிங்க. 3 இங்க போயிடும், 1 இங்க வந்துரும், -1 and -2. கிளியரா புரிஞ்சிச்சா? ஃபோர்த் சம். இந்த ஃபிஃப்த் சம் தான் உங்களுக்கு 2024 பப்ளிக் கொஸ்டின்ல கம்பல்சரி 3 மார்க்கா கேட்டது இந்த கொஸ்டின். இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா போடலாம், ப்ராப்பர்ட்டி இல்லாட்டி கூட போடலாம், ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? சரி, இதை கவனிங்களேன். கொஸ்டின்ல என்ன கேட்டாங்கன்னா 12 நம்பர் 40 கம்பல்சரி கொஸ்டின் 3 மார்க்ல கேட்டாங்க. இஃப் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் adjoint of determinant of adjoint into adjoint of a. எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், which is equal to determinant of a n minus 1 ஸ்கொயர்னு எழுதலாம். கிளியரா? இப்போ கவனிங்க, இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 2 into corresponding row column போச்சுன்னா 3 3s are 9, 1 into 2 -2 plus -1 னா +1. corresponding row column போயிடுச்சுன்னா -5 into 3 -15, -1 into 3 -3, கீழே இருந்து போறனால ஒரு பிளஸ் மைனஸ் வரும், +3 மாறிடும். plus 3 into 5 2s are -10, -3 -3 -9, கீழே இருந்து போறனால +9, ஒரு மைனஸ் இன்க்ளூட் ஆயிடும். தென் இதை சால்வ் பண்ணா எனக்கு 14 -12 -3 வருது. என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் a வந்து 14 - 15 = -1. ஓகே, இங்க என்னன்றது என்ன 3x3 மேட்ரிக்ஸ். அப்ப என்னக்கு பதிலா 3 போடுங்க. 3 - 1 ஸ்கொயர்னா 2/4 வந்துரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் a -1 -1/4 வந்து 1ன்னு ஆன்சர் வந்துச்சு. சரி, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரியலப்பா, எக்ஸாமால கம்பல்சரி கொஸ்டினா கேட்டாங்க, நான் எப்படி சால்வ் பண்றது? நல்லா கவனிங்க. இப்போ இந்த கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல என்ன இருக்கு, நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், adjoint of adjoint a டிட்டர்மினன்ட் இருக்கு. இப்போ இந்த சம்ம சால்வ் பண்ணா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கிவன், கரெக்டா? இந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், adjoint a கண்டுபிடிக்கணும். அப்ப 3x3 மேட்ரிக்ஸ்க்கு adjoint எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். கண்டுபிடிச்ச adjoint of a மேட்ரிக்ஸ்க்கு திரும்ப adjoint கண்டுபிடிக்கணும். திரும்ப 3x3 மேட்ரிக்ஸ் adjoint கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு கண்டுபிடிச்ச ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும்ல, அதுக்கு நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலா 1ன்னு வரும். புரியுதா? இப்போ எதுக்கு ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பாருங்க, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அந்த மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் எடுக்கணும். கண்டுபிடிச்ச அட்ஜாயிண்ட்டுக்கு திரும்ப அட்ஜாயிண்ட் எடுக்கணும். அட்ஜாயிண்ட் ஃபார் 3x3 மேட்ரிக்ஸ் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் திரும்ப 3x அதே மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு ஃபைனலா எனக்கு ஆன்சர் 1ன்னு வரணும். இவ்வளவு வேலை செய்யணும். ஒருவேளை படிக்காம போயிட்டீங்கன்னா இப்படி பண்ணணும்னு தெரியணும். அந்த எக்ஸாம்ல அவங்க எழுதிருந்துருக்கலாம். இப்போ ஒருவேளை இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிச்சுன்னா டேரக்டா டிட்டர்மினன்ட் ஆஃப் a n - 1 ஸ்கொயர் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோமா, என்னக்கு 3 அப்ரோச் பண்ணோமா, ஆன்சர் வந்துடும், முடிஞ்சிரு வேலை. புரிஞ்சுதா? கிளியரா? அட் ஃபைனலா லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஓகே, சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி என்ன, அட்ஜாயிண்ட் ஏக்கு டிரான்ஸ்போஸ் போட்டா ஓவரால் அட்ஜாயிண்ட் ஏக்கு டிரான்ஸ்போஸ் போட்டா அட்ஜாயிண்ட் இன்டு ஏக்கு மட்டும் டிரான்ஸ்போஸ் போடலாம். அதே மாதிரி சிமிலரா நான் இதை எப்படி சால்வ் பண்றேன், ஏன்னு ஒரு இது ஆக்சுவலி நம்ம எக்ஸாம்பிள் 1.4 சால்வ் பண்ணுவோம். இது யூஸ் பண்ணி ஏ இஸ் ஒரு மேட்ரிக்ஸ், அதுக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஆல்சோ சிமெட்ரிக்னு ஒரு ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம போட்டிருப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான். ஓகேவா? சரி, நவ் லிசன். சரி, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன், இதை ப்ரூவ் பண்ண போறேன். இப்போ இது LHS ப்ரூவ் பண்ணணும்னா எனக்கு என்ன வேணும், ஏ மேட்ரிக்ஸ் நான் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிங்க, 3 இங்க போயிடும், 1 இங்க வந்துடும். இந்த டயங்கல்ல சைன் சேஞ்ச் பண்ணும். அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. ரோவை காலம் எழுதுங்க, ரோவை காலம் எழுதுங்க. இது ஈக்குவேஷன் 1 ஃபார் LHS. RHS அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு நான் பிராக்கெட்டுக்குள்ள ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ்னா ரோவை காலம் எழுது, ரோவை காலம் எழுதணும். தென் இந்த ஏ டிரான்ஸ்போஸுக்கு நான் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ அட்ஜாயிண்ட் என்ன, இந்த டயங்கல் சேஞ்ச் பண்ணும், 3 இங்க போயிடும், 1 இங்க வந்துடும். இந்த டயங்கல் சைன் சேஞ்ச் பண்ணும், -2 -1. இது ரெண்டும் பாருங்க ஈக்குவலா இருக்கா? கிளியரா? புரிஞ்சிச்சா? ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட எக்ஸசைஸ் 1.1க்கு முன்னாடி இருக்க டோட்டலாக 10 தியரம்ஸ் இருக்கு, அது ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சாலும் உங்களுக்கு கிரியேட்டிவ் 1 வேர்ட்ஸ் நீங்கள் எழுத போறீங்க அப்படின்னா இதில் தான் உங்கள் ஆத்தர் கை வைப்பாங்க. நீங்கள் இதை கொஞ்சம் படிச்சிங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம்.
ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இனிமேல் பார்க்கறதுக்கு என்னுடைய சேனல் லவ் யூ லாரன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை ஸ்டூடெண்ட்ஸ்.